ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். 2024 நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்ல, தமிழ்நாடு சட்டசபை தேர்தல்ல அதிகம் ஆதாயம் அடைந்த கட்சி எதுன்னு சொன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் அதிக ஆதாயம் பெற்ற கட்சி. தேசிய முற்போக்கு கழகம் இத்தோடு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்குது. கூட்டணி வச்சு 10 தொகுதி வாங்கி இருக்குது, ஒரு ராஜ்யசபா சீட்டு. அதாவது எல்கே சுதீஷ், பிரேமலதா விஜயகாந்தனுடைய மைத்துனர் எல்கே சுதீஷனுடைய கனவு நிறைவேறிடுச்சு. அவரு விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற காலத்திலிருந்தே நம்ம எம்பி ஆகணும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு சொல்லி பல்வேறு முயற்சி செஞ்சு அந்த முயற்சியில அவர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதற்கு பின்னால் அதிமுகவோட கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறப்ப அதுலயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இப்போ இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பிரேமலதா விஜயகாந்த். அதி புத்திசாலித்தனமா வேலை செஞ்சிருக்கிறாங்க இந்த தடவை. எல்லா கட்சியும் இப்படி அப்படின்னு சொல்லி பல்வேறு மாறாட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இடையில் இருக்கிறப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு லாபம். இன்னைக்கு 10 தொகுதி கொடுத்திருக்கிறாங்க. 10 தொகுதி கூட்டணியில காங்கிரசுக்கு அடுத்தபடியான தொகுதி ஷேர் ஷீட் பண்ணினது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து தான். அப்போ அந்த அளவுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மேல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை வச்சிருக்குங்காட்டி தான் அந்த நம்பிக்கைக்கு வீண் போகாம பிரேமலதா விஜயகாந்த் நடந்து கொண்டார்கள். இப்போ 2026 தேர்தல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள்ள பிரதிநிதியா நுழைவது உறுதியாய் போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி வாய்ப்புக்கு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி வருவான். அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியில ஒண்ணுக்குமே இல்லாத பிரயோஜனமா போய் நாசமா போன கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தான். அவர் சைக்கிள் சின்னத்தை கேட்டுட்டு கிடந்தார். ஆனா சைக்கிள் சின்னம் தேர்தல் ஆணையத்தாரால் அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த தமிழ் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையோட சொன்னார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறவங்க ரட்டளையில் நிற்க தயார்னா நான் ரட்டளைக்கு உண்டானதை உறுதி பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் இப்போ தொகுதி பங்கீட்டுல தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒட்டஞ்சத்திரம் ஒண்ணு கொடுக்கறாங்க, ஈரோடு மேற்கு ஒண்ணு கொடுக்கறாங்க, ராணிப்பேட்டை ஒண்ணு கொடுக்கறாங்க. மொத்தம் 5 தொகுதி. 5 தொகுதியில கிள்ளியூர் ஒரு தொகுதி கொடுக்கறாங்க. இப்ப 5 தொகுதியிலையும் தமிழ் மாநில காங்கிரஸ் தன்னுடைய சைக்கிள் சின்னத்தை இழந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரப்பூ சின்னத்தில் நிக்கிறதா ஜி.கே. வாசன் ஒத்துக்கொண்டார். இப்ப தாமரப்பூ சின்னத்தில் நிக்கிறதுனால தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி பெறுவது என்பது மிக மிக கடினமான காரியம்தான். ஏதோ ரெட்டலையில நின்று இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லா தொகையிலும் டெபாசிட் வாங்குற அளவுக்கு உண்டான முயற்சி பண்ணியிருப்பாங்க, ஒரு வாழ்வு ஏற்பட்டிருக்கும். ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த 2026 தேர்தலோட அந்த கட்சி இருக்குமா என்னங்கிறது கூட தெரியாத சூழ்நிலையில தான் இப்ப இருந்துகிட்டு இருக்குது. இப்ப வாசனுடைய எண்ணம் என்னன்னு சொன்னா, நாம தாமரப்பூ சின்னத்தில் நின்னா நமக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்கிற முடிவில் அவர் இருக்கிறார். இதுல நன்றாக நினைச்சு பார்க்க வேண்டும். 27 தொகுதியில் தான் பாரதிய ஜனதா கட்சி நிக்குது. 27 தொகுதியிலையும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சா கூட 34 எம்எல்ஏக்கள் இருந்தா ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும். எப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு போகும்? கூட்டணியில மிக மிக வாய்ப்பு. இப்ப 2026 நடக்கக்கூடிய தேர்தல்ல
லக்கி பிரைஸ் அடிச்ச கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் 0 அளவுக்கு போயிடுச்சு. கட்சியை நிலைநிறுத்துவதற்குண்டான காரணமே இல்லை. கட்சியை வலுப்படுத்தணும் சொன்னா நிறைய தொகுதியில் நிக்கணும். ஆனா நிறைய தொகுதியில் நிக்காட்டி போயிட்டு போறாங்க. இருக்கக்கூடிய தொகுதியில தமிழ் மாநில காங்கிரசுக்கு உரித்தான சின்னம், மூப்பனார் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சின்னம் இந்த சைக்கிள் சின்னம். சைக்கிள் சின்னத்துல நின்று இருந்தா தமிழ் மாநில காங்கிரஸ் பேசப்படும் கட்சியாக இருக்கும். இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிம்பல் நம்ம தாமரப்பூன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் பேசப்படக்கூடிய நிலையில் இல்லை. இதை ஏன் ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த கட்டத்திற்கு ஒத்துக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை. அவருடைய நிர்பந்தம் என்ன என்பதும் புரியவில்லை. ஆனால் அவர் 5 தொகுதியை கேட்டு நின்று 5 தொகுதிகளின் வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக கடினமான சூழ்நிலை தான். குறிப்பாக சொல்லப்படுவேனால் ஒட்டஞ்சத்திரத்துல அமைச்சர் சக்கரவாணி நிற்கிறார். அவர் 4 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி. இப்ப அந்த தொகுதியில தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை நிறுத்துகின்றது. அந்த தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தினால் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு என்பது கடும் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த கட்டத்துல பாரதிய ஜனதா காரனும் ஒத்துழைக்க மாட்டான், அதிமுக காரனும் ஒத்துழைக்க மாட்டான், பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனும் ஒத்துழைக்க மாட்டான். இப்படி தனித்து விடப்பட்ட கட்சி தான் தமிழ் மாநில காங்கிரஸ். பாப்போம் 2024 தமிழ் மாநில காங்கிரஸுக்கு நேரம் நல்லா இருந்ததுனாக்கா சொல்லலாம். இப்ப ஈரோடுல கிழக்குல தான் தமிழ் மாநில காங்கிரஸ் நிக்குதுன்னு சொல்லி போன தடவை அதிமுக கூட்டணியில் இருக்கிறப்ப ரெட்டாளிகளும் நின்றுது தமிழ் மாநில காங்கிரஸ். இப்பவும் ஈரோடு கிழக்குல தான் நிக்குன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில தமிழ் மாநில காங்கிரஸ் ஈரோடு மேற்குக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மேற்குக்கு கொடுக்கப்படக்கூடிய காரணம் என்று சொன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் கே.வி. ராமலிங்கம் அங்கதான் நிப்பார். அவரு அந்த மாவட்ட செயலாளர் கே.வி. ராமலிங்கத்திற்கும் ஈரோடு மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய சிலருக்கும் 7ஆம் பொருத்தமா போயிடுச்சு. இந்த சூழலில போன தடவையே அந்த 7ஆம் பொருத்தத்துக்கு உண்டான ஆளுகள் எல்லாம் கே.வி.ஆரை தோக்கடிச்சிட்டாங்க, கே.வி. ராமலிங்கத்தை. இந்த முறையும் கண்டிப்பாக அது நடக்கும் என்று கருதித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு கட்சி கொடுத்துட்டார். இப்போ அந்த ஈரோடு மேற்கு தொகுதிக்கு அதிமுக இருந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இப்போ அதிமுக மொடக்குறிச்சி தொகுதியில நிக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா மொடக்குறிச்சி தொகுதியில நிக்கிறதுக்கு இல்லை. அங்க பாரதிய ஜனதாவுக்கு அதை கொடுத்துட்டாங்க. இப்ப ஈரோட்ல 8 தொகுதியில இப்ப நிக்கக்கூடிய தொகுதியை பார்த்தினாக்கா ஒரு 6 தொகுதி தான் அதிமுகவுக்கு நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தற்சமயம் இருக்குது. இனி பின்னால கூட்டணி பேச்சு முடிக்கிறதுக்குள்ள எப்படி போகும் தெரியல. எப்படிப்பட்டாலும் 2026ல அதிமுக தப்புவது கடினம். ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனாலதான் அதிமுகவுக்கு இறங்கு முகமா இருக்க போகுது, ஏறுமுகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால் அதிமுக இருக்கிற ஒவ்வொருத்தனும் அவன் கூட்டணி கீழே இழுத்து விடுறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 170 தொகுதியில் அதிமுக நின்றால் கூட இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதிமுக என்பது வெற்றி வாய்ப்பு என்பது கேள்விக்குறிதான். அதற்குண்டான காரணம் என்னன்னு சொன்னோம்னா அதிமுகவுக்கு சேரியில தான் அதிகமான ஓட்டு வங்கி இருக்கு. எம்ஜிஆர் காலத்திலேயாவது புரட்சி தலைவர் ஜெயலலிதா காலத்திலேயாவது அந்த சேரி பக்கம் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் அதிமுகவுக்கு பெருவாரியான வாக்கு போடுவாங்க. இப்போ அந்த சேரியினுடைய ஓட்டு எல்லாம் எங்க போயிடுச்சுன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுச்சு. தமிழகம் வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதியும் ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை. இருந்தாலும்
ஓட்ட பிரிச்சு இந்த கட்சியை முடிச்சு கட்டுற சூழ்நிலை தான் தமிழக வெற்றி கழகம் இருந்துகிட்டு இருக்குது. 2026 ரிசல்ட்ட மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.